ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி இந்த சம்மருக்கு ஏற்ற காரசாரமான ஒரு மோர் ரெசிபி தான். நான் என்னோட அகாரோ பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க்கு கீழே இருக்குது. பிளெண்டர் ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, தயிர் ஊற்றிக்கோங்க, பெருங்காயத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா தேவையான அளவு ஐஸ் க்யூப் அண்ட் ஐஸ் வாட்டர் இவ்வளவும் ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க. இது ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர், அதனால இது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக அரைச்சிடும். சப்போஸ் உங்கள் பிளெண்டர் ஒழுங்காக அரைப்படலை ஏதாவது அப்படின்னா நீங்கள் இதை வடிகட்டிக்கலாம். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் இதை சுற்றுனீங்க அப்படின்னா இது நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிடும். பாருங்கள், கருவேப்பிலை எல்லாம் அரைஞ்சி இந்த ட்ரிங்க்குக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்கு. ஸோ இதை ஒரு கப்பில் ஊற்றி இமீடியட்டாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் என்னோட பிளெண்டர், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி இந்த சம்மருக்கு ஏற்ற காரசாரமான ஒரு மோர் ரெசிபி தான். நான் என்னோட அகாரோ பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க்கு கீழே இருக்குது. பிளெண்டர் ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, தயிர் ஊற்றிக்கோங்க, பெருங்காயத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா தேவையான அளவு ஐஸ் க்யூப் அண்ட் ஐஸ் வாட்டர் இவ்வளவும் ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க. இது ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர், அதனால இது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக அரைச்சிடும். சப்போஸ் உங்கள் பிளெண்டர் ஒழுங்காக அரைப்படலை ஏதாவது அப்படின்னா நீங்கள் இதை வடிகட்டிக்கலாம். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் இதை சுற்றுனீங்க அப்படின்னா இது நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிடும். பாருங்கள், கருவேப்பிலை எல்லாம் அரைஞ்சி இந்த ட்ரிங்க்குக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்கு. ஸோ இதை ஒரு கப்பில் ஊற்றி இமீடியட்டாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் என்னோட பிளெண்டர், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். பாய்.